ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் டெக்னிக்கல். இப்போ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம். குரூப் சியில் லெவல் 7 44,900லேருந்து 1,42,400 ப்ளஸ் அலவுன்ஸ். இப்போது வேக்கன்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் ஏசிஐஓ அண்ட் டெக்னிக்கல். இதுக்கான ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 79. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 147. இப்போ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் கிடையாது. ஆனால் நீங்கள் 2021, 22, 23ல் கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கட் ஆஃப் மார்க் வச்சு இதுக்கு அப்ளை பண்ணணும். இப்போது கேட் ஸ்கோர் கட் ஆஃப் எந்தெந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் எழுதியிருக்கணும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுவும் இல்லைனா பிடெக்கில் கொஞ்சம் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி அந்த கட் ஆஃப் வச்சு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசிக்கு 3 இயர்ஸும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸபிள் இருக்குது. இப்போது இதுக்கான செலெக்ஷன் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஆனால் உங்கள் கேட் ஸ்கோரை வச்சு தான் இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேட் ஸ்கோர் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 23 டிசம்பர் 2023லேருந்து 12th ஜனவரி 2024 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.mha.gov.inங்கிற வெப்சைட், இல்லைன்னா NCS போர்ட்டல்லையும் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜ் 100 rupees ப்ளஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 rupees, டோட்டலாக 200 rupees நீங்கள் பே பண்ணணும். கேட் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.